வணக்கம். நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம தென்னிந்தியாவோட சித்தர் பாரம்பரியத்துல சில சூப்பரான வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதுல அகத்தியர் முனிவரோட சீடரான தேரையர் சித்தர் சொன்ன சில விஷயங்கள தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லா வாழ்றதுக்கான மொத்த ரகசியமும் ஒரு சின்ன 9 செகண்ட் ரூல்ல அடங்கியிருந்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையமே இதுதான். மந்திரம் சொல்றதுல இருந்து நாம சாப்பிடுற விதம் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த 9 செகண்ட் ரூல் வருது. இந்த ஐடியாஸ் எல்லாமே தேரையர் சித்தர்கிட்ட இருந்து வந்ததுதான். இது வெறும் ஸ்பிரிச்சுவல் கைடு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிறதுக்கான ஒரு முழு ஹெல்த் மேனுவல்னே சொல்லலாம். எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. சரி, வாங்க முதல் விஷயத்துக்கு போலாம். அது என்னன்னா புனித ஒலியோட சக்தி, அதாவது த பவர் ஆஃப் சேக்ரெட் சவுண்ட். இந்த போதனைகளோட மொத்த அடித்தளமே நம்ம எப்படி சத்தங்களையும் மந்திரங்களையும் யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. இந்த எல்லா போதனைகளுக்கும் சென்டர் பாயிண்ட் எது தெரியுமா? 9 விதி. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, அத 9 செகண்டுக்கு மேல சொல்லணுமா. கேக்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா தேரையர் சித்தர் என்ன சொல்றாருன்னா, நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசமே இந்த டைமிங்ல தான் இருக்கான். சரி, இப்போ விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது பாருங்க. 9 செகண்டுக்கு மேல மந்திரம் சொன்னா நமக்கு நல்லது நடக்கும். ஆனா அதுக்கு கம்மியா சொன்னா நெகட்டிவான கிரகங்களோட பாதிப்பு நம்மள தேடி வருமா. அப்ப பாருங்க, இங்க நேரம்தான் எல்லாமே. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா புரியும். 9 செகண்டுக்கு கம்மியா மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு கிரகத்தோட நெகட்டிவ் எனர்ஜி நம்மள பாதிக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், 1 செகண்ட் மட்டும் சொன்னா சூரியனோட பாதிப்பு, 2 செகண்ட்னா சந்திரன், அப்படியே போய் 8 செகண்ட்ல நிறுத்தினா சனியோட பாதிப்புன்னு லிஸ்ட் போகுது. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான மந்திர கட்டம். நம்ம தமிழ்ல இருக்கிற 18 மெய்யெழுத்துக்களை வச்சு இத உருவாக்கியிருக்காங்க. சித்தரோட போதனைகள் படி உலகத்துல இருக்கிற மத்த எல்லா மந்திரங்களும் இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே அடங்கிடுமா. அது மட்டும் இல்ல, இது ஒரு மருந்தாவோ இல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாவோ கூட மாத்திக்க முடியுமா. எவ்ளோ பவர்ஃபுல் பாருங்க. சரி, மந்திரம், ஒலி இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம உடம்புக்கான சில சடங்குகள், அதாவது நம்ம உடல் நலம், சாப்பாடு, மருந்து, இதுக்கெல்லாம் தேராயர் சித்தர் என்ன அட்வைஸ் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. காயத்ரி மந்திரத்தையே ஒரு மருந்தா மாத்துறதுக்கு 2 ஸ்டெப்ல ஒரு வழி சொல்றாங்க. முதல்ல சாதாரண தண்ணியில மந்திரம் சொல்லி குடிக்கணும். 2வது அதே மந்திரத்தை சில மூலிகைகள் கலந்த தண்ணியில சொல்லி குடிக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னன்னா, மந்திரத்தோட வைப்ரேஷன்ஸ் அந்த தண்ணியோட தன்மையே மாத்திடும்னு சொல்றாங்க. அதே 9 விதி இங்க மறுபடியும் வருது பாருங்க. ஆனா இந்த தடவை நம்ம சாப்பாட்டு விஷயத்துல, அதாவது நாம ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் குறைஞ்சது 9 செகண்டுக்கு நல்லா மென்னு சாப்பிடணுமா. அவசரமா சாப்பிட்டா அதுவே நோய்க்கு வாசல அமைஞ்சிடணும் எச்சரிக்கிறாரு. இந்த போதனைகள் எல்லாம் வெறும் சடங்குகளோட நின்னுடல. நம்ம ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கிற சிம்பிளான மூலிகைகளையும் சஜஸ்ட் பண்ணுது. கொய்யா இலை, அரச இலை, செம்பருத்தி இலை, இந்த மாதிரி ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு சுகர் மாதிரியான பிரச்சனைகளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இந்த கைட் சொல்லுது. ஓகே, இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு பெரிய விஷயத்த பார்க்கலாம். நம்மளோட டெய்லி ரொட்டீன், அதாவது நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய சக்திகளோடையும் கிரகங்களோட இயக்கத்தோடையும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு இந்த போதனைகள் சொல்லுது. வாங்க அதையும் பாத்திரலாம். நீங்க காலையில எப்போ எழுந்திருக்கிறீங்கிறத பொறுத்து அதுக்குன்னு சில நல்லதும் கெட்டதும் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, அதிகாலை 3 மணிக்கு எழுந்தா விநாயகரோட ஆசிர்வாதம் கிடைக்குமா. அதே இது காலையில 8 மணிக்கு மேல எழுந்தா சனியோட தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. சோ டைமிங் இஸ் கீ. இங்க பாருங்க, இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான மெட்டஃபர். நம்ம முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அது நம்ம உடம்போட பேட்டரி மாதிரி. நம்ம செய்யற ஆன்மீக பயிற்சிகள் மூலமா அந்த பேட்டரி சார்ஜை எப்பவுமே 50% மேல வச்சுக்கணுமா. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது இந்த ஒரு. சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த பழங்காலத்து நடைமுறைகளோட முக்கியமான பிலாசபி என்னன்னு ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த மூல உரையிலிருந்து வர்ற ஒரு டைரக்ட் கோட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பயிற்சிகள் எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல இல்ல, நம்மள நாமளே காப்பாத்திக்கிறதுக்கு தான் சொல்லுது. பாத்தீங்களா, இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தியும் நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்புங்கிறதையும் எவ்வளவு அழகா சொல்லுது. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்.
மந்திரம் சொல்றதிலிருந்து சாப்பிடுறது வரைக்கும் எல்லாத்துலயும் இவ்வளவு கவனத்தையும் நேரத்தையும் கொடுக்க சொல்ற இந்த பழங்காலத்து வழிகாட்டிக்கிட்ட இருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் சயின்ஸ் உலகத்துல நாம என்ன கத்துக்க முடியும்? இந்த பழங்கால ஞானத்துக்கு இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்கு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.